ஸோ இந்த பாடம் தென்னிந்திய புரட்சி பற்றி பார்க்க போகிறோம். 1801 தென்னிந்திய புரட்சி. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க தேர்வில். ஸோ பாடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த தென்னிந்திய புரட்சி, ஸோ தென்னிந்திய புரட்சியில் யாரெல்லாம் பார்க்கலாம்னா மருது சகோதரர்கள் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறமா சிவகங்கை வீச்சு, அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்துடைய தலைப்பு வந்து தென்னிந்திய புரட்சி. ஸோ இப்போ தென்னிந்திய புரட்சியில் முதல்ல மருது சாரை பற்றி பார்க்கலாம். ஆர்காட் நவாப் வந்து 1772ஆம் ஆண்டில் உடன்படிக்கை மூலம் வந்து ஸ்தல காவல், தேச காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். யாருன்னா ஆர்காட் நவாப் இருக்கார்ல, இவர் வந்து என்ன பண்ணார்னா 1772 ஒரு உடன்படிக்கை மூலமாக வந்து ஸ்தல காவலும் அப்புறம் தேச காவல் அதுக்கான அதனுடைய உரிமையை வந்து கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் இது பாளையக்காரர்கள் மற்றும் பாளையக்காரர் அல்லாதோர் ஆகிய இரு தரப்பினுடைய ஆட்சி பகுதியிலிருந்து காவல் தலைவர்கள் பாதித்தது. இதனால் வந்து இவங்கெல்லாம் பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிருப்தி அடைந்த காவலர்களும் அவர்களுடைய தலைவர்கள் வந்து நவாப் கம்பெனிக்கு வந்து எதிராக பாளையக்காரர்களுடன் ஒன்று சேர்றாங்க. அப்புறம் சிவகங்கையுடைய பெரிய உடைய தேவர் நவாப் படைக்கு வந்து எதிராக சண்டையில் உயிரிழந்தார். அப்புறம் பெரிய மருது என்ற வெள்ளை மருது, பெரிய மருதியான வெள்ளை மருது தான் அவரு. மற்றும் அவருடைய தம்பி யாருன்னா சின்ன மருது. இருவர் வந்து சிவகங்கையுடைய முத்து வடுகநாதருடைய திறமையான படத்தளபதி இவங்க. ஸோ முத்து வடுகநாதருடைய திறமையான படத்தளபதி யாருன்னா வெள்ளை மருது. அதாவது பெரிய மருதுவும் சின்ன மருதும் தான். ஸோ பெரிய மருதுடைய வேறு பெயர் தான் வெள்ளை மருது. இந்த பெரிய மருதுடைய தம்பி தான் சின்ன மருது. இவர் தான் முத்து வடுகநாதருடைய படைத்தளபதியாக இருக்கிறார். முத்து வடுகநாதருடைய அவருடைய திறமையான படைத்தளபதியில் இவங்க வேலை செய்கிறாங்க. அடுத்தது இந்த தளபதிகள் தான் பெரிய மருதும் சின்ன மருதும். இந்த தளபதிகள் வந்து நவாப்புடைய படைகளுடன் கடுமையாக போர் புரிந்து சிவகங்கையை மீட்டு பெரிய உடைய தேவர், இப்போ வேல் நாச்சியார் ஆகியோருடைய மகளான வெள்ளாச்சி நாச்சியாரை சிவகங்கையின் ராணியாக அறிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான். அப்புறம் பின்னர் வந்து வெள்ளாச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. இதனை அறிந்த தாய் வந்து வேல் நாச்சியாரும் மடமுடிந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அந்த சிவகங்கை காட்டினுடைய நடுவில் இருந்த காளையர் கோவிலில் கிளர்ச்சியார்கள் கூடுமிடமாகவும் அவர்களுடைய அடையாளமாகவும் அந்த இடம் இருந்துச்சு. காளையர் கோவில். நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்தது. அவர் ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார். அப்புறமா அவர் கிளர்ச்சியாளர்கள் முத்துக்கருப்பு தேவரை தங்களுடைய ஆட்சியாளராக அறிவிக்கிறாரு. மேலும் அரசுடைய தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியும் ஆக்கிரமித்தனர். அடுத்தது மருது சகோதரர்கள் கழகம் பற்றி பார்க்கலாம். மருது சகோதரர் கழகம் 1801 வரைக்கும். 1800 801 வரைக்கும். கட்டபொம்மனுடைய கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போது வந்து அப்புறம் 1800 மீண்டும் கழகம் வெடித்தது. பிரிட்டிஷாரோட குறிப்புகளை இது 2வது பாளையக்காரர் போர் சொல்றாங்க. 2வது பாளையக்காரர் போர் என்ன இதுதான். மருது சகோதரர்கள் கழகம் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா 2வது பாளையக்காரர்கள் போர் என்று குறிப்பிடுறாங்க. எதுனா மருது சகோதரருடைய கழகம். அப்புறம் இந்த போரானது சிவகங்கையுடைய மருது பாண்டியர், திண்டுக்கலுடைய கோவல நாயக்கர், மலபாருடைய கேரளவர்மன், அப்புறம் சூரிய கிருஷ்ணர் மற்றும் துண்டாஜி ஆகியோரை அடங்கிய ஒரு கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டு தான் இது. எதுனா இந்த 2வது கழகம் சொல்லுவாங்க. அதை அடுத்தது விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த இவங்க வந்து கம்பெனியாருக்கு எதிராக வந்து ஒரு ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அது கோயம்புத்தூரில் 1800 ஜூனில் வந்து ஏற்பட்ட எழுச்சி வந்து அதிவேகமாக ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் பரவிது இந்த எழுச்சியில். அப்புறம் நிலைமை புரிந்துங்கிற கம்பெனியார் வந்து மைசூருடைய கிருஷ்ணப்பா மீதும் மலபாருடைய கேரளவர்மா மீது வந்து இன்னும் பிற மீது வந்து போரில் தொடுக்கிறாங்க. ஸோ போர் தொடுப்பு தான் அறிவிக்கிறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிபட்டு தூக்கில் எழுப்படுறாங்க. அப்புறம் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் யாருன்னா ஊமத்துறையும் சிவத்தையாவும். கட்டபொம்மனுடைய சகோதரர்கள்னா ஊமத்துறையும் சிவத்தையம் தான். பிப்ரவரியில் 1801 பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பி கமுதியில் பதுங்கி இருக்கிறாங்க. அதை அறிந்த சின்ன மருது வந்து அவர்கள் தம்முடைய தலைமையிடமான
சிறுவலுக்கு அழைத்து செல்றாரு. அப்புறம் அந்த சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து மிக குறைந்த காலத்தில் மீட்டு கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் காலன் மெக்கேலேவுடைய தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் வந்து ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அதில் ஊமத்துரையும் சிவத்தாயும் மருது சகோதரர்களும் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினாங்க. முற்றுகையிட்டதால அதாவது காலின் மெக்கேலே வந்து தலைமையிலான பிரிட்டிஷ் படை வந்து ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிடுங்க. அதனால ஊமத்துரையும் சிவத்தாயும் வந்து மருத்துவ சகோதரர்கள் வந்து சிவகங்கையில் அடைக்கலம் கேட்குறாங்க. அப்புறம் தப்பி ஓடியவர்கள் யாரும் ஊமத்துரையும் செவத்தாயும் வந்து ஒப்படைக்கும்படி வந்து மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். அவங்க கிட்ட வந்து வலியுறுத்துறாங்க, நீங்கள் அவங்க வந்து ஒப்படைக்க சொல்லி. அப்புறம் அவர்கள் வந்து மறுக்கிறாங்க, மருது சகோதரர் மறுக்கிறாங்க. இதனால கர்னல் அக்னியும் கர்னல் இனியன்ஸ் இவங்க வந்து சிவகங்கையை நோக்கி படையை நடத்தி செல்றாங்க. மருது சகோதரர் வந்து 1800 ஜூனில் நாட்டினுடைய விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஸோ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்படின்னா 1801 ஜூன் 1801 ஜூனில், அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இதை யார் வெளியிடுறாங்கன்னா மருது சகோதரர்கள் தான். இந்த மருது சகோதரர்கள் யாருன்னா இவங்க தான். அடுத்தது 1801ஆம் ஆண்டில் பேரறிக்கை, அதாவது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. சரி, இப்போ மருது சகோதரர் பார்த்துருக்குறோம். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுவிக்கப்பட்ட அறைகூவலில் தான் 1801ஆம் ஆண்டில் ஒரு பேரிக்கை வந்து இந்த பேரிக்கை திருச்சியில் அமைப்பட்டதால் நவாப்புடைய கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுற்றுச்சூழலும் ஒட்டப்பட்டுச்சு என்கிறார். அப்புறம் ஆங்கிலருக்கு எதிராக சின்ன மருது வந்து ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து திரட்டுறாரு. வங்காளம், சிலோனு, மலேசியா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து விரைந்து வந்தது இந்த இடத்துக்கு. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் கை கோர்த்தார்கள். அதனால ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரனோட படைகளை பிரிவினை வந்து ஏற்படுத்திச்சு. அடுத்த சிவகங்கையுடைய வீழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூர்லையும் திருச்சியில் வந்து இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். கிபி 1801 சின்னமூர்த்தியுடைய மகன் யாருன்னா சிவத்தாய தம்பியுடைய தலைமையில தான் சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளைச் சேர்ந்த படைகளை இணைந்து கடற்படை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றாங்க. அதாவது சின்னமருதுடைய மகன் யாருன்னா சிவத்தாய தம்பி தான். அப்புறம் தஞ்சாவூர்ல இருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் சிவத்தாய தம்பியுடைய படையில சேர்ந்தாங்க. தஞ்சாவூர்ல ஸ்தானிகர் ஆக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்மர் படைகளை திரட்டி மாங்குடி அருகே வந்து சிவத்தாய தம்பியை வந்து வென்றாரு. தஞ்சாவூர்ல ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு வந்து துணையாக நின்றாரு. இருப்பினும் வீரர்கள் ஆங்கிலேயருடைய படை பின் தொடர்ந்துல இருந்து தப்பித்து கடந்து சென்ற பகுதிகளில் எல்லாம் அழித்து நாசமாக்கி சென்றனர். கலகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையர் கோவிலும் தஞ்சை புகுந்தனர். அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். மருது பாண்டியரை சிங்கம்புணரி குண்டுகளிலும் செவத்தைய வத்தலக்குண்டு பகுதிகளிலும் வெள்ளை மருதின் மகன் துரைசாமியை வந்து மதுரை அருகிலும் கைது செய்தார்கள். இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமைத்துவம் கொண்ட ஆங்கில கம்பெனியே வந்து மிஞ்சி நின்ற இந்த கூட்டமைப்பு இந்த கழகம் தோற்றதால 1801 சிவகங்கை வந்து இணைக்கப்பட்டுச்சு. அப்புறம் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்புறமா ஊமத்துரையும் செவத்தாயும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தலை துண்டிக்கப்படுறாங்க. கலகக்காரர்களை 73 பேர் பிடிபட்டு மலேயாவினுடைய பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இதனால் மருது சகோதரர்கள் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுது. ஸோ மருது சகோதரர்கள் கழகம் என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் இது ஒரு தனித்துவம் பெற்றதாக கருதப்படுது. எதுனா தென்னிந்திய புரட்சி. அது கர்நாடக உடன்படிக்கை 1801 பற்றி பார்க்கலாம். 1799 மற்றும் 1800 அப்புறம் 1800 ஆண்டில் பாளையக்காரோட கழகம் வந்து அடைக்கப்பட்டதனுடைய விளைவு தான் தமிழகத்தில் அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினுடைய எண்ணங்களையும் நீர்த்து போக செய்தது. இதனால் 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படி அதனுடைய விதியின்படி வந்து பிரிட்டிஷார் வந்து நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களுடைய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்கார முறையை முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்கள் வந்து படைகளும் கலைக்கப்பட்டுச்சு. அடுத்து தீரன் சின்னமலை பற்றி பார்க்க போகிறோம். தீரன் சின்னமலை
1856 1805 வரைக்கும். இவர் தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை மான்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை. எப்போ பிறக்காருன்னா 1756 பிறந்தார். இவர் இவருடைய குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளை தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தது. அப்புறம் அந்த பகுதி மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. திப்புவுடைய திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரி பணம் முழுவதும் பறித்து கொண்டார். முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு பொய் சொல்ல என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த மதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படையை அனுப்புறாரு. இரு படைகளும் நொய்யலாற்றங்கரையில மோதி கொண்டது. அதுல சின்னமலையை தான் வெற்றி பெற்றாரு. பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டையிட்டார். திப்புவுடைய இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பியது தான் தீரன் சின்னமலை. அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலரை எதிர்த்து போராடினார். எனவேதான் அந்த இடம் ஓடா நிலை என்று அழைக்கப்பட்டுச்சு. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறையை கையாண்டார். ஆனால் தீரன் சின்னமலை. அதுக்கப்புறம் இறுதியாக அவருடைய சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்கரகிரியில சிறை வைத்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தார்கள். அதனால 1805 ஜூலை 31 சங்கரிக்கோட்டையில உச்சியில அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. தீரன் சின்னமலை இவருடைய காலம் 1756 1805 வரைக்கும். இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில் பிறக்கிறாரு. இவரோட சிறப்பு தமிழகத்தில் கடைசியாக ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவர் தான் இவர் தீரன் சின்னமலை. இவருடைய சிறப்பு பெயர் தான் தீரன் சின்னமலை. இவருடைய கோட்டை தான் ஓடாநிலை என்னும் ஊர்ல இருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.